அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருமதி வெண்ணிலா அம்மையார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் எந்த பாவத்திற்கும் நட்சத்திரமாக வரவில்லை. உபோப நட்சத்திரமாக மட்டுமே வந்துள்ளது என வைத்துக்கொள்வோம். பிற கிரகங்களுக்கு சாரமும் கொடுக்காத பட்சத்தில் இவை 10ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ளது எனில், இந்த 2 கிரகங்கள் ரீதியாக எப்படியாவது ஜாதகருக்கு பொருளாதாரம் வாழ்நாளில் வருமா ஐயா? இந்த ஜாதகரை இந்த தொழிலை செய்ய அறிவுறுத்தல் வேண்டுமா? அல்லது காலம் என்ற இயற்கையே இதன் பணியை செய்ய சந்தர்ப்பம் தருமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி இது ஆக்சுவலா. அதாவது 9 கிரகத்துல 2 கிரகங்கள் எந்த பாவத்திற்கும் உபநட்சத்திரமாகவோ அல்லது நட்சத்திரமாகவோ வரல. உபோப நட்சத்திரமாக மட்டும் வந்திருக்கிறது. அது எந்த கிரகத்துக்கும் சாரத்தை கொடுக்கல. இதனுடைய தொழில் அவர் செய்வாரா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒருத்தருடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 10ஆம் பாவத்தை எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறதோ, அந்த கிரகம் சார்ந்த தொழில் தான் ஒருத்தர் செய்வார். இப்ப உதாரணத்துக்கு 10வது வீட்டு உபநட்சத்திரம் ராகு அப்படின்னா, ராகுவோட சாரத்துல என்னென்ன கிரகம் இருக்கோ, அந்த கிரகம் சார்ந்த தொழிலை ஒருத்தர் செய்வார். இப்ப 3வது வீட்டு சப்ளாட் ராகுவோட சாரத்துல இருந்தா 3ஆம் பாவ ரீதியாக அந்த 10வது பாவம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னன்னா இந்த 2 கிரகம் 10வது வீட்டுக்கு சப்சப்ளாடா இருக்கு. 10வது வீட்டுக்கு சப்சப்ளாடா இருக்கிறதால அதனுடைய சாரத்துல யாருமே இல்ல அப்படிங்கிறதால என்ன ஆகுதுன்னா, அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழந்து விடுகிறது. அதாவது ஒரு பாவமோ, ஒரு கிரகமோ எப்ப தன்னுடைய வலிமையை வீரியமா செயல்படுத்துனா, ஒரு பாவத்துக்கு சப்ளாடாவோ அல்லது சப்சப்ளாடாவோ வரக்கூடிய கிரகம் நிறைய பாவங்களுக்கு, நிறைய கிரகங்களுக்கு தன்னுடைய நட்சத்திரத்தையோ, உபநட்சத்திரத்தையோ குடுக்கும்போது தான் அது வலுவடையுது. அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடம் 10வது பாவத்துக்கு சப்சப்ளாடா இருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகத்துக்கும் தொடர்பு கொள்ளல அப்படின்னு போகும்போது, அந்த கிரகத்தோட காரகம் கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். அதாவது குரு 10வது வீட்டுக்கு சப்சப்ளாடா இருக்கு. 5வது வீட்டுக்கு சப்ளாடு சூரியன்னு வச்சுக்கங்களேன். இந்த சூரியன் குருவோட சாரத்துல இருக்கும்போது என்னன்னா, அது ஒண்ணா ஓரளவுக்கு அந்த ஜாதகத்துக்கு 5வது பாவம் 10ஐ தொடர்பு கொள்கிறது அப்படின்னு எடுக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரகத்தோட சாரத்துல எந்த கிரகம் இல்லை என்றால், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னன்னா, அந்த கிரகம் கொஞ்சம் வீரியமா இருக்காது. ஏன்னா, அந்த தொழில் என்பது 10வது வீட்டு சப்ளாடு தான் பவர். அப்ப அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனோட தொழிலை நம்ம அறிவுறுத்த வேண்டுமா அப்படிங்கிறத அறிவுறுத்த வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இயற்கையே அதனுடைய பணியை அந்தந்த தசாபுத்திகள் காலகட்டத்துல செய்யும். அதாவது இங்க தசாநாதனை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். அதாவது தசாநாதனை பொறுத்தும். மீதி 7 கிரகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 7 கிரகம் ஏதோ வகையில 10வது வீட்டு சப்ளாட்ல இருக்கலாம். அல்லது 2வது வீட்டு சப்ளாட்டுடைய ஸ்டார் சப்ல இருக்கலாம். அல்லது 4வது வீட்டு ஸ்டார் சப்ல இருக்கலாம். அதனால அது வழியா செயல்படுமே ஒழிய, இந்த 10வது வீட்டு சப்சப்ளாடா இருக்கக்கூடிய பிளானட்டுடைய தொழில் ஏன்னா இதனுடைய சாரத்துல யாரும் இல்லங்கிறதால, அது வீரியமா செயல்படாது. 10வது பாவம்ங்கிறது ஒருத்தர் என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படிங்கிறதுல, தொழிலை எப்படி செய்வார் என்பதுதான் 10வது பாவத்துடைய தன்மை. 10வது பாவத்துடைய சப்ளாட் நம்ம ஜாதகத்துல 2, 4, 6, 10ன்னு தொடர்பு கொண்டிருந்தா, ஜாதகர் தன்னுடைய தொழிலை ரொம்ப ஆக்டிவா செய்வார். ஏன்னா 10வது பாவம் அப்படிங்கிறது கர்மா, கடமை, பொறுப்பு அப்படிங்கிறதால அதனுடைய கொடுப்பினை, அதாவது பொட்டன்ஷியல் என்பது அதிகமாகுது. அதனால என்ன மாரி தொழில் அப்படிங்கிறது, எந்த பாவங்கள், எந்த கிரகங்கள் 10வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ, அதை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ சூரியன் அப்படின்ற கிரகம் 10வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது, நல்ல ஆளுமை மிக்க தொழில் செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி. அப்ப இங்க என்ன அப்படின்னா, இதனுடைய சாரத்துல எந்த கிரகங்களுக்கு இந்த சாரத்தை கொடுக்காத பட்சத்தில் அப்படின்னும்போது, அந்த இப்ப இந்த மேற்கண்ட அந்த 2 கிரகங்களும் 10வது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இது சப்சப்ளாடாக உபோப நட்சத்திரமா இருந்தாலும் கூட, அது பெரிய அளவுக்கு விருத்தி அடையாது. அதனால அந்த தொழில நம்ம அதுவும் 2 கிரகம் தான் அதனுடைய சாரத்தில் யாரும் இல்ல. அதனுடைய திசையே அவங்களுக்கு வரல அப்படின்னு பார்க்கும்போது, 2வது என்ன மாதிரி தொழிலுங்கிறத நான் திரும்பவும் சொல்றேன். ஒருத்தர் என்ன மாதிரி தொழில் செய்வார் அப்படிங்கிறத 10வது வீட்டு சப்ளாட வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. 10வது வீட்டு சப்ளாட வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்னா, அந்த ஜாதகர் தொழில் ரீதியா சிறந்து விளங்குவாரா? பொறுப்பா இருப்பாரா? பொறுப்பா இருக்க மாட்டாரா? அவர் செய்ற தொழில் அகம் சார்ந்ததா? புறம் சார்ந்ததா? இதுதான். என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறது 12 பாவங்களில் எந்த பாவம் 10வது வீட்டு உபநட்சத்திரத்தை தொடர்பு கொள்கிறதோ அதுதான்.